ஆல். நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ஸை அது இதுன்னு எல்லா ப்ராக்டிஸையும் ஃபாலோ பண்ணுறேங்க. சில விஷயம் நடக்குது, சில விஷயம் நடக்கவே மாட்டேது அப்படின்னு நம்ம நிறைய பேர் குறப்பட்டது உண்டுங்க. அதுக்கு காரணம் நம்ம ஆழ்மன பதிவுகள்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம சப்கான்ஷியஸாக டீடாக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் 21 நாள். 21 நாள் இந்த டீடாக்ஸ் பயிற்சியை நம்ம ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்றவங்களாம் அப்படியே ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் இந்த சேனல் புதுசு தான் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வாழ்க்கையை நிர்மாணிக்கிறது எது அப்படின்றது நம்ம ஏற்கனவே தெரியும். நம்ம ஆழ்மன பதிவுகள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பல விஷயங்கள் அதில் பதியப்பட்டிருக்கு. அதன்படி தான் நம்ம வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. இதை மீறி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல எனக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது, எது எனக்கு நடக்க மாட்டேதுன்றதை நான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும், டீடாக்ஸ் பண்ணணும். தவறாக புரிதலோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், தவறாக பதியப்பட்ட விஷயங்களை நான் டீடாக்ஸ் பண்ணணும். அதற்காக சில பயிற்சிகள்லாம் காலையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன தான் நமக்கு தெரிஞ்சாலும் சில பேருக்கு கைடன்ஸ் இருந்தால் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ரெகுலர் ப்ராக்டிசஸ், கன்சிஸ்டன்சி, அந்த லைவ் செஷனில் இருக்கக்கூடிய அந்த வைப் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால தான் ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் நாங்கள் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் உங்களுக்கு வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு காலையில் வேலையிலையும் சரி, இல்லை தூங்க போகிறதுக்கு நேரத்துக்கு முன்னாடியும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய ப்ராக்டிசஸ் ஏதாவது ஒரு வேலை ஆர் எல்ஸ் 2 வேலையுமே நல்லா பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எந்த விஷயம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அது என்ன விஷயம் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். பணம் என்கிட்ட வரமாட்டேது, கஷ்டமாக இருக்குது எப்போவுமே, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், எப்போவுமே எனக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது, இல்லை ஹெல்த்தில் ப்ராப்ளம், எப்போவுமே நான் ஒரு வேலை கேட்குறேன் அந்த வேலை கிடைக்க மாட்டேது, எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா முதல்ல அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அண்ட் தென் நாள் ஃபுல்லாக உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் என்ன, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களை மானிட்டர் பண்ணி முடிஞ்ச ரெக்கார்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நைட்டு போட்டு கேளுங்க. அதாவது நான் என்னெல்லாம் திங்க் பண்ணுறேன், ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன திங்க் பண்ணேன். மொத்தமாக நினைப்போம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வராது என்னெல்லாம் நினச்சோன்ட்டு. ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாளில் நான் என்னெல்லாம் தப்பாக நெகட்டிவாக என்னை பற்றி நானே நினச்சிருக்கேன், இல்லை எதிர்காலத்தை பற்றி பயந்துருக்கேன், இல்லை ஒரு விஷயம் ஏதாவது நடக்குமா நடக்காதுன்னு சந்தேகப்பட்டிருக்கேன், இப்படி பல விஷயங்கள் நெகட்டிவாக நான் எதெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் கேட்டு பாருங்கள். அப்போது அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரில் எழுதுங்க. இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வந்துட்டுருக்கு, அப்போ உள்ளே இருக்குது அந்த பிளாக்கேஜ் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், அப்படியே டீப் பிரெத் எடுத்துக்கணும், நல்லா மூச்சை டீப்பராக இழுக்கணும், நல்லா நேராக உட்காந்துக்கணும், அமைதியாக ரிலாக்ஸ் ஆகணும். மூச்சு நல்லா இழுக்க 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 நீங்கள் காம் ஸ்டேட்டுக்கு போகணும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்யணும், அவசரமாக செய்யணுன்ற கடமைக்கு செய்யக்கூடாது. ஓகேவா? ஸோ நிதானமாக மூச்சை இழுத்துட்டு அந்த உணர்வை கொண்டு வாங்க. என்ன பயம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்களோ அது எடுத்துகிட்டு வாங்க மைண்டுக்குள்ளே. இந்த ஃபீலிங்கை நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு ஏற்பட்ட இந்த தயக்கம், எனக்கு ஏற்படுற இந்த பயம், எனக்கு ஏற்படுற இந்த சந்தேகம், இது எல்லாத்தையும் நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கிட்ட 21 தடவை ஸ்ட்ராங்கான ஒரு கமெண்ட்டாக கொடுங்க. உங்கள் ஆழ்மனதுக்கிட்ட அது போய் சேரணும். அந்த மாதிரி உங்கள் ஆழ்மனம் அது கேட்குதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டே நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகே, ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எழுதுனீங்கல்ல நெகட்டிவாக, காலையிலேருந்து என்ன யோசிச்சிங்களோ அதை நெகட்டிவாக எழுதுனீங்கல்ல, இன்னொரு பேப்பரை எடுங்க. அந்த நெகட்டிவாக எழுதின பக்கத்தை அப்படியே அடித்து போட்டுட்டு அதுக்கு பதிலாக அதுக்கு எதிரான நேர்மறையான வாக்கியங்கள். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேது, நான் அன்லக்கி அப்படின்னா, நான் நாளுக்கு நாள் ரொம்ப முன்னேறிக்கிட்டே இருக்கேன், என்னுடைய வாய்ப்புகள் என்கிட்ட நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது, நான் என்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கான வேலையும் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதலாம். இப்படி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி எழுத ரெகுலராக அந்த மாதிரி ஒரு தடவையும் நெகட்டிவ் என்னெல்லாம் உங்களுக்கு டெய்லியும் தோணுது டெய்லியும் மானிட்டர் பண்ணுங்கள். அதை வெளியில் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் உட்காந்து எழுத போகிறீங்க. நேர்மறையான அதுக்கு நேரான அஃபர்மேஷன் எழுத போகிறீங்க. எழுதிட்டு அதை 21 தடவை படித்து மைண்டுக்குள்ளே ஏற்றணும். தட் இஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொடுக்கணும். கிட்டத்தட்ட இது நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் நமக்கு கொடுப்பாங்களே ஒரு டாஸ்க் மாதிரி, இம்போஷன் மாதிரி, 21 தடவை எழுதுங்க, 48 தடவை எழுதுங்க அப்படின்னா, பிகாஸ் நம்ம பிரெயினுக்கு அது என்ன புதுசாக என்னவோ ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி கவனிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஆழ்மனத்துக்கு அது போய் பதியும். அதனால தான் எழுத சொல்கிறது. ஸோ ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணவே கூடாது.
ஸோ நீங்கள் எழுதிட்டு அதை 21 தடவை மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்கான கமெண்ட்டாக பதிய வைக்கணும். நான் நாளுக்கு நாள் முன்னேறிட்டு தான் இருக்கேன், நாளுக்கு நாள் என்னுடைய கான்ஃபிடென்ட் அதிகமாகிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் நான் பணத்தை ஈர்க்க ஆரம்பிச்சிட்டேன், பண வாய்ப்புகள் என்கிட்ட வருது, எல்லா வாய்ப்புகளும் வருது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி நீங்கள் அஃபர்மேஷனை ஸ்ட்ராங்கான கமெண்ட்டாக கொடுக்கணும், டவுட்டே இல்லாமல் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் நன்றியோட ஒரு 10 நன்றிகள் சொல்லிவிட்டு அன்றைய நாளுக்கு அப்படியே படுத்து தூங்கிடணும். உங்களுக்காக ஒரு 20 மினிட்ஸ் செலவு பண்ணியே ஆகணும், எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல். ஸோ இதை 21 டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்குள் ஏற்படும். ஜஸ்ட் ஒரு 5 டேஸ் ட்ரையல் கிளாஸ் அட்டன் பண்ண நம்மளுடைய நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய வெற்றியை பகிர்ந்திருக்காங்க. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்க்கலாம். எல்லா விஷயமுக்கும் ஒரு டைம் இருக்குங்க. அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அண்ட் காலையில் ரொம்ப பவர்ஃபுல். அப்போவும் நம்ம ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்போம், ரொம்ப சீக்கிரமாக ஆழ்மனதில் பதியும். பவர்ஃபுல்லான ப்ராக்டிசஸ்லாம் நாங்கள் பண்ணி 11 பேட்சஸ் முடிஞ்சு 12th பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி மணி அட்ராக்ஷன் கிளாஸ் 11th பேட்ச் போயிட்டுருக்கு. வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.